சிறகடிக்க ஆசை சீரியலில் தற்போது ரோகிணியின் உண்மை முகம் அண்ணாமலை குடும்பத்திற்கு தெரிந்த பிறகு கதை முற்றிலும் புதிய திசையை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளது. இன்றைய எபிசோடில் ரோகிணியின் தோழியான வித்யா மற்றும் பார்வதி என அனைவரும் அவருக்கு உதவி செய்ய மறுத்து கைவிட்ட நிலையில் எதிர்பாராத விதமாக சிந்தாமணி அவருக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளார். வித்யா, முருகன் என அனைவரும் ரோகிணியின் ஏமாற்று வேலைகளுக்கு துணையாக இருக்க முடியாது என்று ஒதுங்கிவிட்டனர். ஆனால் ஏற்கனவே முத்து மற்றும் மீனா மீது கடும் கோபத்தில் இருக்கும் சிந்தாமணி ரோகிணியை பயன்படுத்திக் கொண்டு அண்ணாமலை குடும்பத்தை நிலைகுலைய செய்ய திட்டமிடுகிறார். ரோகிணி மற்றும் சிந்தாமணி ஆகிய இருவருக்கும் பொதுவான எதிரிகளாக முத்துவும் மீனாவும் இருப்பதால் இவர்களின் கூட்டணி இனிவரும் எபிசோட்களில் அண்ணாமலை குடும்பத்திற்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. சிந்தாமணி ஒரு தேர்ந்த கிரிமினல் மைண்ட் உள்ளவர் என்பதால் ரோகிணியை தூண்டிவிட்டு அண்ணாமலை வீட்டிலிருந்து முத்து மீனாவை வெளியேற்றவோ அல்லது முத்து மீனாவின் பெயரை கெடுக்கவோ பல சதித்திட்டங்களை தீட்டுவார். இருவருமே தங்களின் சுயநலத்திற்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் என்பதால் முத்து மற்றும் மீனாவின் வாழ்க்கையிலும் அண்ணாமலையின் நிம்மதியிலும் இவர்கள் விளையாடப் போகிறார்கள். அதே நேரத்தில் இன்றைய சூழலில் மீனாவை நினைத்தால் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. தன் கணவன் முத்துவுக்கே மறைத்து ரோகிணிக்கு உதவி செய்த மீனா என்று அதே ரோகிணியால் தன் வாழ்க்கையே கேள்விக்குறியாகி நிற்பதைக் கண்டு நிலைகுலைந்து போயுள்ளார். யாரும் தன்னை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்கிற வருத்தம் ஒருபுறம் இருந்தாலும் முத்து சொன்னது போல மீனா ஒரு விஷயத்தில் முட்டாளாகவே இருந்துவிட்டார். அதாவது நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று தெரியாமல் எல்லோருக்கும் நன்மை செய்ய நினைப்பதே அவருக்கு பலவீனமாக முடிந்துவிட்டது. இனி மீனாவின் இந்த மென்மையான சுபாவம் மாறி ஆக்ரோஷமான ஒரு மீனாவை நாம் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. எதிர்கால எபிசோட்களில் ரோகிணியின் சதித்திட்டங்களை முத்து அவ்வளவு எளிதாக விடமாட்டார் என்றுதான் தெரிகிறது. முத்து எப்போதும் யதார்த்தமாக சிந்திப்பவர் என்பதால் ரோகிணி மற்றும் சிந்தாமணியின் சிறு அசைவுகளையும் கண்காணித்து தகுந்த பதிலடி கொடுப்பார். முத்துவின் கோபத்திற்கு பின்னால் ஒரு நியாயம் இருக்கும் என்பதை அண்ணாமலையும் இனி வரும் காலங்களில் உணரத் தொடங்குவார். ரோகிணி எப்போது மீண்டும் வீட்டிற்குள் நுழைய முயற்சி செய்தாலும் முத்து அவருக்கு பெரும் தடையாக நிற்பார். ரோகிணியால் தன் குடும்பத்திற்கு சிறு பாதிப்பும் வராமல் இருக்க முத்துவும் மீனாவும் கைகோர்த்து செயல்படும் காட்சிகள் விறுவிறுப்பாக அமையும். கதையின் அடுத்த கட்டமாக மீனா தன் குடும்பத்தை காப்பாற்ற களத்தில் இறங்கும்போது ரோகிணியின் கிரிமினல் திட்டங்கள் ஒவ்வொன்றாக முறியடிக்கப்படும். இதுவரை மீனாவை ஒரு சாதாரண பெண்ணாக பார்த்த ரோகிணிக்கு இனி அவர் ஒரு பெரும் சவாலாக இருப்பார். தன் கணவன் மற்றும் மாமனாரின் நிம்மதிக்காக மீனா எடுக்கும் விஸ்வரூபம் ரோகிணியின் சதிகளை முறியடிக்கும் அளவிற்கு வீரியமாக இருக்கும். இதனால் முத்துவுக்கும் மீனா மீதான அன்பு இன்னும் அதிகமாகும். மீனாவை ஒரு முட்டாள் என்று இனி யாராலும் சொல்ல முடியாத அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் புத்திசாலித்தனமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக சிறகடிக்க ஆசை சீரியல் இனி முத்து மீனா மற்றும் ரோகிணி சிந்தாமணி ஆகிய இரு துருவங்களுக்கு இடையேயான போராட்டமாக மாறப்போகிறது. பாசத்திற்கும் வஞ்சகத்திற்கும் இடையிலான இந்த யுத்தத்தில் இறுதியில் உண்மை வெல்லும் என்றாலும் அதற்குள் அண்ணாமலை குடும்பம் பல சோதனைகளை கடக்க வேண்டியிருக்கும். இருப்பினும் முத்துவின் அதிரடியும் மீனாவின் விவேகமும் இணைந்து ரோகிணியின் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதை பார்க்க ரசிகர்கள் ஆவலாக காத்திருக்கின்றனர்.